எதிர்நீச்சல் பார்ட் 2ல நான் நடிக்கலைன்னா என்னை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்யபிரியா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து சன் டிவி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. விரைவில் சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. வர 23ஆம் தேதி இந்த சீரியல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும், டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 எப்பவுமே பண்ணுற டைமிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணதாகவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எதிர்நீச்சல் 1ல் நடித்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் 2ல் நடிக்கலை. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஹீரோயினான மதுமிதா பார்த்தீங்கன்னா ஜனனி கேட்டில் நடிச்சிருப்பாங்க பார்ட் 1ல். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா மதுமிதா நடிக்கல. ஸோ அவங்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பார்வதி தான் வந்து இப்போ லீடிங்காக நடிக்க போகிறதா வந்து அப்டேட்டும் கிடச்சிது. ரெண்டாவது ஆதிரியா நடிச்சிட்டு இருந்தால் நம்ம சத்யா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் டிவியில் பிஸியாக இருக்கனால நம்ம எதிர்நீச்சல் 2ல் நடிக்க போகிறது இல்லைன்ற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா தாரான்ற கேரக்டரில் ஃபர்தானா நடிச்சிருப்பாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் நடிக்க போகிறது இல்லைன்ற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் நம்ம சத்யபிரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. நான் இந்த சீரியலில் நடிக்கலைன்னா என்னை மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று இவங்க போஸ்ட்டை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சத்யபிரியா ஒரு முக்கியமான கேரக்டரில், விசாலாட்சி இந்த கேரக்டரில் சூப்பராக ஒரு மாமியார் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அவங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. பட் இவங்களும் நடிக்கலைன்னா அந்த சீரியல் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் உட்பட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், முக்கியமான கேரக்டரான ஆதி குணேஸ்வரன் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாரிமுத்து இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வேலராமூர்த்தி வந்தார். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த சீரியல் சூட் ஆகாதனால பார்ட் 2ல் வந்து ஆதி குணேஸ்வரன் கேரக்டருக்கு வெயிட்டான ஒரு கேரக்டர் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் அப்போ தெரிய வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. நிறைய பேரை மாற்றிருக்காங்க. ஸோ கதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக வேறு மாதிரி கொண்டு போகிறதா வந்து டேரக்டர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. எதிர்நீச்சல் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த கதையை பார்த்தீங்கன்னா முற்றிலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்ட் 1 கம்பேர் பண்ணுவோம், பார்ட் 2 பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க போது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த சீரியல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கம்பேர் டு பார்ட் 1 அப்படின்ற மாதிரி தான் நிறைய அப்டேட்லாம் வந்து நம்ம இயக்குனர் கொடுத்துருக்காராம். ஏற்கனவே பார்ட் 1 எதிர்நீச்சலோட பார்ட் 1 வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. மாரிமுத்து நடிச்சிருந்த ஆதி குணேஸ்வரன் கேரக்டரில் மாரிமுத்து நடிச்சிருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டிஆர்பி கம்மியானதால அந்த சீரியல் சீக்கிரமாக முடிக்கப்பட்டது. ஸோ பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் பார்ட் 1 எதிர்நீச்சலோட பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா ஸோ அதில் எந்த கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்டேட்லாம் தெரிஞ்சால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய அப்டேட் பேக் டு பேக் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.